நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன்ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்தில் பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்திருக்கர்மா ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்தில் இருக்குது, அதனால் நீங்கள் அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டாக பண்ணலை, சாபங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம் குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதில் அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளே தான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம். இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா. சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா. இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல, அது மாதிரி. குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாங்கப்பா. கண்டிப்பா. இப்ப எல்லாரும் சொல்லும் போது ஒரு ராசியை மிகைப்படுத்தி காட்டுறாங்க. இப்ப அந்த ராசியில பிறந்திருக்கீங்களா, நீங்க கொடுத்து வச்சிருக்கணும், இப்ப உங்களுக்கு டைம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, ராஜாவாகக்கூடிய ராசி, உலகத்தை ஆளக்கூடிய ராசின்னு சொல்லி அவ்வளவு சொல்லிட்டாங்க. சோ இந்த மகர ராசி நேயர்கள் பத்தி இப்படி சொல்றதுக்கான காரணம் என்ன? பூர்வ ஜென்ம புண்ணியங்களா? நிச்சயமா பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் இல்லாம இந்த ராசியில உண்மையிலே பிறக்க முடியாதுதான் நீங்க சொன்ன மாதிரி. என்ன காரணம் அப்படின்னா 10ஆம் பாவம், காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம், சனியினுடைய வீடு. நம்ம வீட்டுல நம்ம இருந்தோம் நம்ம எப்படி இருப்போம்? கெத்தா இருப்போம் இல்லையா? அதுவும் நியாயமான ஆளா இருக்கும், கரெக்டா இருக்கும், எல்லா விஷயத்துலையும் நம்ம எப்படி இருப்போம்? பெர்ஃபெக்டா இருப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அப்படிதான். சனி கர்மான்றது வந்து எப்படின்னாங்க நிறைய அவங்களுக்கும் வினை பயன் இல்லாமல் எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி எல்லாருமே கர்ம வினை அனுபவிச்சுதான் அதுக்கப்புறம் நம்மளுடைய காலங்கள் கடக்கிறதுக்கான கொடுப்பனைன்றது மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடின உழைப்பாளிங்க, ஏதாவது பாடுபடக்கூடிய நபர்கள். வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உழைக்க பிறந்தவங்க உழைக்கிறதுக்கு ஊருக்குன்னே உழைக்க பெற்று விட்டாங்களான்னு நிறைய பேர்லாம் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அதாவது என் வேலையை நான் பார்த்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத தாண்டி இந்த ஊர்ல ஏதாவது பிரச்சனை, இங்க இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைன்றா நான் போய் நின்று கேட்பேன்ற அளவுக்கு கேட்பாங்கல்ல, இவங்க வேற யாரும் கிடையாது. அது மாதிரி குப்பையா கிடக்கு அப்படின்னா அந்த குப்பையை கூட நான் எடுத்து போடுறேன், அவங்க எடுத்து போகணும்னு அவசியம் இல்லை. இதை எதுக்கு போய் சொல்லிட்டு நான் செஞ்சுட்டு வரேன்ற அளவுக்கு இறங்கி இவங்களால களத்துல இறங்கியும் வேலை செய்ய முடியும், கம்பீரமாகவும் வாழ முடியும், எல்லாமும் எல்லா இடத்துலையும் எல்லாமாவும் இருக்க முடியுன்ற அளவுக்கு வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் தான் நம்ம மகரத்துல பிறந்தவங்க. கண்டிப்பா. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. சனியினுடைய வீடு கிட்டத்தட்ட இங்க வந்து குரு நீச்சப்படக்கூடாது, தாண்ட அந்த அகந்தை இவங்க கிட்ட இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா வச்ச செஞ்சிருவாரு சனி பகவான். எப்பவுமே வந்து சுயநலம் அப்படின்றத தாண்டி பொது நலவாதிகளா இவங்களுடைய வாழ்க்கை. அப்போ முழுக்க முழுக்க யோசிச்சு பாருங்களேன், இவங்களுக்காக இவங்க வாழ்க்கை வாழ மாட்டாங்க, இவங்களுடைய உறவுகளுக்காக, இவங்களோட சொந்தங்களுக்காக, இவங்களை சுத்தி இருக்க நட்புகளுக்காக, யாரெல்லாம் பழகுறாங்க அவங்க எல்லாம் சொந்தமா பார்க்கப்படக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும்? இந்த மனங்களை இருக்கவங்களுக்கு தான் இருக்கும், அது மகரத்துல பிறந்தவங்களுக்கு. ஸோ சனிவழி கர்மா அப்படின்னா உழைப்பினால் ஏற்படக்கூடிய நிறைய பேருக்கு தொழில வந்து தடைகள் இருக்கும், தொழில் தடை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய பூர்வீகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்குபை பண்றது நிறைய விஷயங்களை வந்து நிலத்தை உபகரிச்சிருப்பாங்க, ஏதாவது நம்மளுடைய பாட்டான்கள் யாராவது அந்த சொத்துக்களை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்திருப்பாங்க, பட் அவங்க அனுபவிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. அப்ப ஏதோ ஒரு வகையில மற்ற மக்களுடைய சொத்துக்களை வந்து அபகரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய தன்மை அடுத்தது சாபமா மாறுமா இல்லையா? ஸோ அப்படி வரக்கூடிய நிலை தான். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுல பிறகுற பிள்ளைங்க இதெல்லாம் தித்துவழி பண்றதுக்கு இவங்களுக்காக அந்த வாழ்க்கையை வாழ முடியும், எல்லாருக்காகவும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க. இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர்பு இருக்கும்.
ம். அதே மாதிரி இவங்களுக்கும் நிறைய அந்த அப்பா வழி அந்த ஒரு நிலைப்பாடுகளுக்கும் இவங்களுக்கும் ஒரு பாசம் ஜாஸ்தி. மோஸ்டா பாத்தீங்கன்னா மகரத்துல பிறந்தவங்க அம்மா மேல பயங்கர பாசமா இருப்பாங்க. ஓகே. அம்மா கூட பயணிக்க முடியாது. அம்மா ஊர்ல இருப்பாங்க, இவங்க தூரமா இருப்பாங்க. ஓகே. மேக்சிமம் வந்து வெளிநாடு வெளியூர் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு வெளியில பயணம் பண்ற மாதிரி இருக்கும். அம்மா கூட சேர்ந்து பயணிக்கணும்ன்ற போது இவங்களுக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிறைய வர மாதிரி இருக்கும். ஆனா அம்மா பயப்படுவாங்க, அம்மாவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அவங்களும் அம்மான்ற வார்த்தையை சொல்லாம அன்றைய நாள் அவங்களுக்கு போகவே போகாது. இதெல்லாம் மகரத்துக்கான ஒரு தனித்துவம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா நண்பர்களால நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம மகரமா இருப்பாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் அந்த மாதிரியான சாபங்களுக்கான நிலைப்பாடுகளுக்குள்ள ஆட்பட்டிருப்பாங்க. இவங்களுக்கு அந்த லேண்ட் பிரச்சனை கண்டிப்பா இருந்தே ஆகும். ஒரு வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அடிக்கடி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறேன், பிரச்சனை சந்திச்சுட்டு வரேன், போயிட்டு வரேன், இதை சைன் பண்றதுக்கு வர சொல்றாங்க. ஏதோ ஒரு வகையில வந்து இவங்கெல்லாம் அந்த உதவி செய்யலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டா கூட பரவாயில்ல. இவங்க என்ன பண்ணுவாங்க, உதவி பண்றேன்னு பேர்ல போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு பண்ணிட்டு தேவையில்லாத ஆள் ஹெல்ப் பண்ணிட்டு அது மூலமா ஒரு அவமானத்தை செஞ்சு தேவையில்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டுருவாங்க. அந்த அளவுக்கான கர்ம வினை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு கலெக்டர்ல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா உழைக்க பிறந்த மகராசர்கள் யாரு அப்படின்னா, அதுவும் பாத்தீங்கன்னா ஓய்வு இல்லாம உழைக்கக்கூடிய, ஓய்வே இருக்கக்கூடாது. ஆக்சுவலா ஓய்வு எடுத்தீங்க இந்த கம்ஃபர்ட் அப்படி எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா அலைச்சல் பயணம் இல்லாம உங்களோட வாழ்க்கை அமைவு. தொழில் எடுத்துக்கோங்க, அலைச்சல் பயணம் இல்லாம உங்களுக்கு தொழில் அமையவே முடியாது. எப்பயுமே வந்து அலைச்சலோட தான் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்க வந்து சோம்பேறித்தனம்ன்றதை ஏற கட்டிடும். அதுதான் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னா, இவங்க ரொம்ப லேசியா இருக்கணும்னு முடிவு பண்ணி ரொம்ப கம்ஃபர்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா உடல்நலத்துல கை வச்சிடும். சோ அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கும். கண்டிப்பா மேம். இன்னும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு அவங்க எந்த மாதிரி வழிபாடுகளோ இல்ல கோயில்களுக்கோ போடுங்க? நிச்சயமா இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கற்பனை சாமின்னு சொல்லுவோம் இல்லையா, காவல் தெய்வங்கள். நிச்சயமா கடவுளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் வந்து விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்ற மாதிரி முன் ஜென்மத்துல வந்து நியூட்ரிஷன் நிறைய பேருக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆகும். அப்ப கர்ம வினை அப்படிங்கிறத கழிக்கிறதுக்கு பிறந்தவங்களுக்கும் இதனுடைய தொடர்புகள், என்னோட தாத்தாக்கு, என்னோட பாட்டி, என்னோட அம்மா அப்படின்ற நிறைய உறவுகளோட கனெக்டட் வந்து இவங்களுக்கு தெரிய வரும். முடிஞ்ச அளவுக்கு சொந்த ஊர் விட்டு இவங்க என்னைக்கு வெளியில வராங்களோ அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். வருஷத்துல ஒரு நாள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அவங்க முன்னோர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும், அதாவது அம்மா அப்பா வயசுல இருக்கவங்க, தாத்தா பாட்டி வயசுல அங்காளி பங்காளியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்தே தீரும். இவங்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. கண்டிப்பா மேம் சொன்ன மாதிரி ஆமாப்பா நானும் ஓடிட்டே தான் இருக்கேன், உழைச்சிட்டே தான் இருக்கேன், என் கூடயும் அம்மா அப்பா தள்ளி தான் இருக்காங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி மேம்.